ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொட்டீன் விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நாங்கள் பிரியா. இன்றைக்கி விலாக் மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்னிங் சின்னதாக ஒரு கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சில க்ளீனிங் ரொட்டீன் இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த விலாகில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா, மதுரையில் வெயிலுக்கு பஞ்சமே இல்லை. அப்படி ஒரு வெயில். இங்கே கிச்சனில் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல. அதுவும் அந்த மார்னிங் ஒரு 9:30க்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கிச்சனில் பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு 10 o'clock பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே அந்த கிச்சன் பக்கம் போகவே தேவையில்லை, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய வேலைகளை பிளான் பண்ணி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் அந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரமாக உங்களோட அந்த கிச்சன் வேலைகளை வெயில் ஜாஸ்தியாக வர்றதுக்கு முன்னாடி முடிக்க முடியுமோ முடிச்சிடுங்க. ஏன்னா கிச்சனில் நின்று சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அங்கே எவ்வளோ தூரம் இந்த வெயில் டைமில் எல்லாம் நிற்க முடியும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சமையல் வேலைகள்லாம் முடிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸாக பண்ணுங்கள். நிறைய கஷ்டப்பட்டு செஞ்சுக்காமல் ஹெல்த்தியாக சிம்பிளாக இருக்க மாதிரி ரெசிபீஸ் நிறைய பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்மளோட குக்கிங் சேனல் பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையலை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நிறைய ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வெயில் காலம் அப்படின்றதுனால டீஹைட்ரேஷன் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய தண்ணி குடிச்சிக்கோங்க. எப்போவும் நார்மலாக குடிக்கிறத விட தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. இளநீ அப்புறம் ஜூஸஸ்லாம் நிறைய குடிச்சிக்கோங்க. உங்களை எப்போவுமே ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே, அப்படியே என்னோட ரொட்டீன் வேலைகளை பார்த்துட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகள். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அதை நம்ம ரொம்ப பாசிட்டிவாக யூஸ் பண்ணாலும் சரி, நெகட்டிவாக யூஸ் பண்ணாலும் சரி, அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வார்த்தை அப்படின்றது. அந்த மாதிரி நம்ம ஒரு சில வார்த்தைகளை இன்றைக்கி பாசிட்டிவான வழியில் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட லைஃப் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும், நம்மளோட லைஃப்பில் அந்த ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா எந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம அவங்கக்கிட்ட யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையிலையும் சரி நம்ம வாழ்க்கையிலையும் சரி வரும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் ஒரு சில டிப்ஸாக 1 by 1 உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், அப்ரிஷியேஷன். ஒருத்தரை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது அவங்களோட மனசை எவ்வளோ சந்தோஷப்படுத்தும் தெரியுமா? பட் நம்மள நிறைய பேர் அதை பண்ணுறதே கிடையாது. நம்ம கூட இருக்கவங்கக்கிட்ட எப்போவாது அவங்க செய்கிற விஷயங்களுக்காக அவங்களோட லைஃப்பில் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை உடனே அப்ரிஷியேட் பண்ணலாம். அப்படி இல்லை, அவங்க உங்களுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நிஜமாகவே ஒரு திருப்தி சந்தோஷத்தை கொடுக்குது, அதை நினைக்கும் போது உங்களுக்கு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா தோணும் போதே அந்த விஷயத்தை பண்ணிடுங்க. உன்னை நான் இந்த ஒரு விஷயத்துக்காக அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்களேன், அந்த முகத்தில் ஒரு சின்ன ஸ்மைல் வரும் பாருங்கள், அது அவங்களோட மனசுலேருந்து வரும். ஏன்னா நம்ம அவங்க செய்கிற விஷயத்த அக்னாலேஜ் பண்ணுறோம், அந்த விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அவங்க செய்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம ரெகக்னேஷன் கொடுக்குறோம் அப்படின்னும் பொழுது அவங்க மனசில் அவ்வளோ திருப்தியாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, டெய்லி நம்ம வீட்டிலே எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்க ஒய்ஃபோ இல்லை அம்மாவோ தன்னோட ஹஸ்பண்ட்காகவோ குழந்தைங்களுக்காகவோ காலையில் எழுந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை லஞ்ச் பாக்ஸாக ரெடி பண்ணி அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே இல்லை அந்த குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்குள்ளே அவங்க கையில் கொடுத்து விடும்பொழுது அவங்க ரொம்ப திருப்தியாக சாப்பிடணும், நல்லா ஹெல்தியான ஃபுட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே தான் அதெல்லாம் ரெடி பண்ணி கையில் கொடுத்து விடுவாங்க. அப்படி வாங்கிட்டு போகிற நாம் எத்தனை நாள் அந்த விஷயத்துக்காக ரொம்ப அவங்கள அப்ரிஷியேட் பண்ணியிருப்போம் சொல்லுங்கள். அப்படியே அந்த மத்தியானம் அந்த லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்டியாக இருந்தால் கூட உடனே ஒரு சின்ன கால் பண்ணி இன்றைக்கி ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு,
அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நிமிஷம் போதுமா? பட் அதை நம்ம பண்ணுறதுக்கு கூட பெருசாக யோசிக்க மாட்டோம், இல்லை அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டோம். அதே மாதிரி குழந்தைங்களும் அப்படி தான். ஒரு சின்ன ஹக் கொடுக்குறது, அம்மாவுக்கு ஒரு கிஸ் கொடுக்கறது, நீங்கள் எனக்காக கொடுத்த அந்த சாப்பாடு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்காக நீங்கள் அந்த போட்ட எஃபர்ட்டுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஹக் கொடுக்கும் போதோ இல்லை ஒரு வார்த்தை சொல்லும் பொழுதோ அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயத்த நீங்கள் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது அந்த திருப்தி வந்து அவங்க வார்த்தைகள்னால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம கூட இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த அப்ரிஷியேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இனிமேல் நம்மளோட லைஃப்பில் நம்ம கூட இருக்கவங்க நமக்காக பண்ணுற விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களோட லைஃப்பில் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாமா? செகண்ட் டிப் என்னென்னா, நீ எனக்கு ரொம்ப முக்கியமான பர்சன் என்னோடய லைஃப்பில் அப்படின்ற வார்த்தையை உங்களுக்கு க்ளோஸாக இருக்க பர்சன்கிட்ட, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டேயா இருக்கலாம், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்டேயா இருக்கலாம், இல்லை நம்மளோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பர்சன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் எல்லாரோட லைஃப்லேயும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம என்ன வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்மளோட லைஃப்பை பற்றி. அவங்கக்கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுற விதமாக இருக்கும். ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுற டைமில் கூட, இல்லை அவங்க நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க, இல்லை அவங்களோட நம்ம இருக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட யோசிக்காமல் நம்ம வந்து பேச முடியும். அந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் எல்லாரோட லைஃப்லேயும் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் வந்து நம்மளோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவங்களாக நம்ம நினைப்போம். பட் அவங்கக்கிட்ட நம்ம பெருசாக அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டோம். இது வரைக்கும் நீங்கள் அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இனிமேலாவது அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நம்ம அவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது நமக்கும் அவங்களுக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ப்ளஸ் அவங்களுக்குமே ஒரு ஃபீல் இருக்கும், ஏதோ நம்ம இவங்க கூட ரொம்ப வருஷமாகவோ இல்லை ரொம்ப நாளாகவோ கூட இருக்கோம், பேசுகிறோம், போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் அவங்க நம்மளை வந்து அவங்களோட லைஃப்பில் இவ்வளோ முக்கியமான ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கே வந்து ஒரு சந்தோஷமாக ஃபீல் ஆகும். இந்த ஒரு சின்ன வார்த்தை நமக்கும் அவங்களுக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஹெல்தியாக்குறதுக்கும் சரி, அவங்க நம்மளோட லைஃப்பில் இன்னும் நிறைய விதத்தில் நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கறதுக்கும் சரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் டிப், உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய பர்சன், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், யாரோ ஒருத்தர் நீங்கள் டெய்லி பேசிஸில் பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. அவங்க பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வெளிப்படுத்துங்க. அந்த வார்த்தையை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லவும் செய்யுங்க, நீங்கள் எனக்கு ஒரு விதத்தில் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்கீங்க அப்படின்னு. இந்த வார்த்தையை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ளேயே அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு தன்னோட லைஃப்பில் தான் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும் அப்படின்றதே தெரியாமல் தான் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்படி இருக்கவங்கக்கிட்ட இந்த ஒரு சின்ன வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்து ஜாஸ்தியாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக அவங்கள பார்த்து இன்ஸ்பிரேஷ்னலாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு பர்டிகுலராக நீங்கள் சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக வளர்த்துக்கிறதுக்கும் இந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒன்றும் இல்லை, இதை வந்து இன்னொரு சின்ன எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே யாரோ ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாக இருக்காங்க. எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய குவாலிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணும் பொழுது, இல்லை அதை பார்த்து உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகும் பொழுது, பரவாயில்லையே இவங்கள மாதிரி நம்மளால் இருக்க முடியலையே, நம்மளும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், நம்மளும் நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் இந்த மாதிரி போல்டாக இருந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தை நமக்குள்ளே வளர்த்துக்கணும் அப்படின்னு அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு தோணுது அப்படின்னா அதை கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கே தெரியாமல் கூட அவங்கக்கிட்ட அந்த ஒரு சூப்பரான குவாலிட்டி இருக்கலாம். நீங்கள் அதை நோட் பண்ணி சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. ப்ளஸ் இத்தனை நாள் வரைக்கும் அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த நீங்கள் நோட் பண்ணி
அவங்கக்கிட்ட அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்குள்ளேயே நாம் இப்படியான ஒரு பர்சனாக இருந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பூஸ்ட் ஆகும். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய பர்சனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும் பொழுது நம்மளோட லைஃப்லேயும் அந்த மாதிரி நல்ல குவாலிட்டிஸை வளர்த்துக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளேயும் வரும். அந்த ஒரு எண்ணம் நம்மளோட லைஃப்பை நிறைய விதத்தில் பாசிட்டிவாக மாற்றும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடிய பழக்கத்தை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. நீங்கள் அப்படி தேங்க்ஸ் சொல்லும்போது எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ப்ளஸ் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை அவங்க இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கும் இந்த ஒரு சின்ன வார்த்தை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒன்றும் இல்லை, நம்மளோட சர்க்கிளில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஃப்ரெண்ட் எப்போவுமே உங்களை எந்த ஒரு விஷயத்துக்கும் டிஸ்கரேஜ் பண்ணாமல் என்கரேஜ் பண்ணுறது மட்டுமே பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தில் டவுனாக ஃபீல் பண்ணால் கூட ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நீ வந்து கிராஸ் பண்ணி வந்துடுவ, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ உங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனுக்கு நீங்கள் எத்தனை தடவை இது வரைக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருப்பீங்க? இது எதுக்கு ஃபார்மலாக தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினச்சிருப்பீங்கல்ல. இனிமேல் அப்படி நினைக்காதீங்க. அப்பப்போ அவங்க எப்படி உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி எதுக்காக அப்படின்றதையும் சொன்னீங்கன்னா நீங்கள் அப்படி சொல்கிறத நினச்சும் உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நினச்சி ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.